ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெதர் ஸ்டிச் டைப் 3 தான் பார்க்க போறோம். டைப் 1, டைப் 2 ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். யாருன்னா பார்க்கலன்னா போய் பாருங்க. இது வந்து டைப் 3 எப்படி போடலான்றத பார்க்கலாம் பாருங்க. நம்ம எப்பயுமே த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு தான் பீட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். இந்த தடவை பீட்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கே பண்ண போறோம். அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்க கடைசி வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா தான், இதில நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இப்போ பாருங்க நம்ம ஸ்டோன ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து நான் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பீட்ஸ் கொடுக்க தெரிஞ்சால் பீட்ஸில் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டால் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளார இருக்க கேப்பில் வந்து மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட வந்து நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சென்டர்லேருந்து நம்ம எப்போதும் போல் ஸ்டிச்சை எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பக்கத்தில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு வந்து கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். அந்த ஷேப்பு சைஸ் வந்து நீங்கள் உங்களோட விருப்பம். பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். இதுக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகணும். எங்கேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லாக்கோ ஸ்டிச்சஸோ எதுவுமே வேண்டாம். மேலே எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், திரும்ப அப்படியே ரிவர்ஸில் இழுத்தோன்னா அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும். அது வந்து அடுத்த ஸ்டிச்சுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், சைடில் வந்து இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடில். உங்களுக்கு யாராவது எண்ணாட் போடுறது தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு எப்படி முடிச்சோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த சைடு போட போகிறோம். ஓகேவா? பாருங்கள், மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே பின்னாடி இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கடைசியில் வந்து நம்ம எண்ணாட் போட மாட்டோம். எண்ணாட் போடுறதுக்கு பதில் வேறு என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரலும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாமே போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரங்களில் வந்து நிறைய கேப் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹோலாக இருக்கும். அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டு மேலேயே நம்ம வந்து அந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த ஹோல்லாம் மறைஞ்சிரும். ஆனால் நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த பீட்ஸுக்கு சைடில் வந்து ஹோல் அப்படியே வந்து தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை சுற்றி அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இருக்கிற கேப்பை வந்து அப்படியே 2ஆக டிவைட் பண்ணுங்கள். இருக்கிற கேப் வந்து அப்படியே 2ஆக பிரிச்சுட்டு சென்ட்ரலில் ஆல்ரெடி நம்ம வந்து லைன் போட்டது இருக்குது. இருக்க கேப் வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு கீழே அந்த பீட்ஸ் கிட்டேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டரில் போய்ட்டு ஸ்டிச் பண்ணி பின்னாடி இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் அதே மாதிரி பக்கத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம இந்த ஸ்டிச் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அந்த கர்வ் வந்து எப்படி போகுதோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு மாதிரி அடர்த்தியாகவும், செகண்ட் லைனில் வந்து கொஞ்சம் கேப்பாகவும், மேலே அடர்த்தியாகவும் பார்க்கும்போது அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் தான். அதனால் உங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் யாரும் பண்ணாதீங்க, சரிங்களா? பாருங்கள், நம்ம ஒரு சைட் போட்டு முடிச்சிட்டோம்.
ஒரு சைட் போட்டு முடிச்சதுக்கப்புறம், இன்னொரு சைடுமே நம்ம அதே மாதிரி தான் போட போறோம். பாருங்க அப்படியே அந்த லைன வந்து நீங்க வந்து அ அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்காக தான் நம்ம வந்து லைன் போட்டு அந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுங்கன்னு சொல்றது இதனால தான். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க நம்ம இந்த சைடு வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் போடாம, இந்த சைடுல தெரியக்கூடிய கேப்ப வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பீட்ஸ் கிட்ட வந்து ஒரு மாரி ஹோலா இருக்கு பாருங்க. இந்த மாரி துணி இழுத்துட்ருக்கா, அது தெரியாம இருக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து மேல வந்து அப்படியே செயின் ஸ்டிச்சால வந்து நீங்க அவுட்லைன் குடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அது தெரியாம அழகா நீட்டா இருக்கும். அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இதே மாரி போட்டு பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்புங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா.